அவர்கள் வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். நியாய வீதி மார்பகத்திலே ஊரிம் தும்மிம் என்பவைகளை வைப்பாயாக. ஆரோன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கும் பொழுது அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும். ஆரோன் தன் இருதயத்தின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய நியாய வீதியை கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் தரித்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, ஆண்டவர் மிக அழகாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஒரு லேவியன், ஒரு பிரதான ஆசாரியன் கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே கடந்து வரும் பொழுது ஏபோத் என்கிற ஒரு ஆடையை அவன் அணிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு பல சபைகளில் பலவிதமான ஆடைகளை வைத்திருக்கிறார்கள். ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஒரு ஆசாரியன் ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே செல்லும் பொழுது அவர்கள் அணிந்திருக்க வேண்டிய ஒரு ஆடையினுடைய பெயர் ஏபோத் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாத்ராகம புஸ்தகத்திலே நான் வாசிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த இடத்துல ஆண்டவர் மிக அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆரோன் என்கிற ஒரு லேவியன் அவன் உள்ளே கடந்து செல்லும் பொழுது அவனுடைய ஆடையின் மேலே 2 காரியங்கள் இருக்க வேண்டும். ஒரு காரியத்தினுடைய பேர் ஊரிம், மற்றொரு காரியத்தினுடைய பேர் தும்மிம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டாலே நமக்கு வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த வேத புஸ்தகத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறாரே, ஆனால் அதற்குள்ளே ஒரு பெரிய ரகசியத்தை ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கிறார். வெளியே பேர் ஊரிம் தும்மிம் தான், ஆனால் அதற்குள்ள பல ரகசியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். வேத பண்டிதர்கள் சில காரியங்களை இதை குறித்து சொல்லுகிறார்கள். சிலரை குறித்து பார்க்கும் பொழுது இந்த ஊரின் தும்மிம் என்பதற்கு அவர்கள் வைத்திருக்கிற ஒரு காரியம் அந்த பகடக்காய் என்று சொல்லுவார்களே. சிலர் இந்த காலங்களை பார்க்கும்பொழுது பிளாக் மேஜிக் செய்கிறவங்க சில கடலிருந்து சிப்பிகளை எடுத்துகிட்டு கொண்டு வந்து அதை சில இடத்துல போட்டு பார்ப்பாங்க. அது எந்த இடத்துல போய் விழுதோ அதை வைத்து குறி சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அதே போல் அந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திற்கு போகிறவர்கள் இந்த 2 காரியங்களும் கரங்களை வைத்திருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவர் சொல்வதற்காக இது ஒரு பகடைக்காயை போல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். சில வேத பண்டிதர்கள் இதை குறித்து சில காரியங்களை அவர்கள் முன்னுரையாக வேத புஸ்தகத்திலிருந்து இந்த அடிப்படையில் அவங்க எடுத்து வைக்கிறாங்க. சிலரை பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், இது அந்த ஏபோத்துடைய அந்த சட்டையின் மேலே ஒரு அழகான ஒரு பலகை இருக்கும். அந்த பலகையின் மேலே தேவன் வைக்க சொன்ன 2 கற்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு இன்டர்பிரிட்டேஷன் பலவிதமாக பேசுகிறார். ஆனால் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஞானத்தில் இன்றைக்கு இந்த ஊரின் தும்மிம் என்றால் என்னவென்று உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறேன். அன்னைக்கு ஆசாரியன் தேவ சமூகத்துக்குள்ளே போக வேண்டுமானால் இந்த சட்டையின் மேலே ஒரு அழகான தங்கத்தினால் ஆன ஒரு அட்டையின் மேலே இந்த 2 கற்களும் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி இருந்தால் தான் அந்த ஆசாரியன் என்ன பண்ண முடியும், தேவ சமூகத்தில் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே கடந்து செல்ல முடியும். இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆசாரியன் மட்டும்தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே சொல்ல முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் மிக அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உங்கள் சரீரம் தான் அவருடைய ஆலயமாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்படின்னா இந்த ஊரின் தும்மிம் என்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஆண்டவர் சொல்லுகிற அன்றைக்கு ஒப்பனையாக சொல்லிட்டாரு. அன்னைக்கு ஆடையில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கணும். இந்த ஏபோத் என்பது இப்படிப்பட்ட வஸ்திரம், அந்த வஸ்திரத்தில் இப்படிப்பட்ட கலர் தான் இருக்கணும். ஆண்டவர் மிக அழகாக சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு ஆடையை குறித்து பேசும்படியாக நான் விரும்பவில்லை. ஆனால் இந்த ஆடையின் மேல் இருக்கிற 2 முக்கியமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த 2 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் நிச்சயமாக எப்படி அந்த தேவ பிள்ளைகள் உள்ளே போய் ஆண்டவருடைய சமூகத்தில் பேசுகிறார்களோ நமக்கும் அந்த பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற 2 காரியங்கள், ஊரிம் தும்மிம் என்றால் என்ன, வேகமாய் உங்கள் மத்தியில் எடுத்து வைக்கும்படியாக விரும்புகிறேன். 2-3 நாட்களுக்கு முன்பதாக நான் இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது ஊரிம் என்றால் என்ன, தும்மிம் என்று இதனுடைய மூல பாஷையின் அர்த்தங்களை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஊரிம் என்கிற வார்த்தைக்கு மிக அழகான ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. வெளிச்சம் என்று கொடுக்கப்பட்டிருந்தது. லைட் என்று எழுதியிருந்தது. வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 1 யோவான் 1ஆம் அதிகாரம்
5ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிற தேவன் எப்படி இருக்கிறாரு? வெளிச்சமா இருக்கிறார், ஒளியா இருக்கிறாரு. இன்னைக்கு வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது வெளிச்சம் பரிசுத்தத்தை காட்டுகிறது, இருள் பாவத்தின் அதிகாரத்தை, பாவத்தின் காரியங்களை சுட்டி காட்டுகிறது. வெளிச்சம் என்பதற்கு, ஊரியம் என்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய முதல் குணாதிசயம் என்ன தெரியுமா? பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி சொல்றீங்களா? ஹல்லேலூயா. அன்றைக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆசாரியர்கள் தங்களுடைய சட்டைக்கு மேல ஊரியம் வைத்திருந்தார்கள். இந்த பரிசுத்தம் யாருக்குள்ளே இருக்கிறதோ அவர்கள் மாத்திரம்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே செல்ல முடியும். இந்த சினகாக் என்று சொல்லுவார்கள். அதற்குள்ளே போகும் பொழுது ஆசாரியனுடைய கால்களில் பெரிய சங்கிலியை கட்டி வச்சிருப்பாங்களாம். ஏன் தெரியுமா? ஒருவேளை அவன் பாவம் செய்து கொண்டு, அக்கிரமம் செய்து கொண்டு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டு ஆசாரியன் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே செல்லுவானே, ஆனால் தேவ கோபம் அவனை தாக்கிவிடும். ஒருவேளை மரித்து போனால் உள்ள போய் அவனை தூக்கி கொண்டு வர முடியாது. அதனால வெளியே சங்கிலி போட்டுட்டு தான் உள்ள அனுப்புவாங்களாம். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் அப்படி சொல்லலை. இன்னைக்கு நம்ம சந்தோஷமா உட்கார்ந்து இருக்கிறோம், பாவத்தை செஞ்சுட்டு கூட தேவ சமூகத்தில் நடித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஏபோத்தின் மேலே அழகான ஒரு கல்லை வைத்திருக்கிறார். அவருடைய பேர் ஊரியம். மூல பாஷையிலே அதோடைய அர்த்தம் வெளிச்சம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிச்சம் என்றால் வேத புஸ்தகத்தின் அடிப்படையில் அதுக்கு கொடுத்திருக்கிற ஒரு அர்த்தம் பரிசுத்தம். இன்னைக்கு பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது நமக்கு கூடாத காரியமாக இருக்கிறது. மனுஷர்கள் நினைக்கிறாங்க, ஏதோ சபையில் வந்து பாடினா போதும், ஏதோ சபையில் வந்து ஆராதித்தால் போதும், ஏதோ சபையில் வந்து ஞாயிற்றுக்கிழமை போனா போதும், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து விடுவார், கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்கிற ஒரு தவறான எண்ணத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அன்றைக்கு பிரதான ஆசாரியர்கள் அவருடைய சட்டைகளிலே ஊரியம் என்கிற ஒரு கல்லை வைத்திருந்தார்கள். அது வெளிக்காட்ட வேண்டிய ஒரு விஷயம். அதை பார்க்கும் போதெல்லாம் அந்த ஆசாரியனுக்கு ஒரு காரியம் ஞாபகம் வரும். ஒருவேளை நான் பரிசுத்தம் அற்றவனாக இருந்தால் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே செல்லும் பொழுது தேவ கோபம் என்னை ஆளுகை செய்யும். இன்னைக்கு ஆண்டவர் எதை சொல்றாரு தெரியுமா? பரிசுத்தமாய் வாழ்ந்து பார். பரிசுத்தமாய் யார் வாழுகிறார்களோ அவர்களை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். வேத புஸ்தகத்தில் யோசேப்பு என்கிற ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். சகோதரர்களால் தள்ளப்பட்டான், சகோதரர்களால் குழிக்குள்ளே தள்ளப்பட்டார், விற்கப்பட்டார், அகதியாக ஒரு ஸ்லேவா கடந்து வர்றாரு. எகிப்துக்குள்ளே வர்றாரு. வரும்பொழுது அங்க இருக்கிற ஜனங்களெல்லாம் பாடாப்படுத்துறாங்க யோசேப்பை. பிரச்சனைகள் வருகிறது, சூழ்நிலைகள் வருகிறது, நெருக்கங்கள் வந்தது. ஆனால் யோசேப்பு ஒரே ஒரு காரியத்தை மனதில் பதித்து கொண்டார், நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர், தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்ட தேவன் பரிசுத்தம் உள்ளவர், அவர் என்னை பரிசுத்தமாய் வாழும்படியாக விரும்புகிறார், என்னை பரிசுத்தமாக காப்பாற்றும்படியாக விரும்புகிறார். இந்த உலகத்தின் சிற்றின்பங்களுக்கோ, இந்த உலகம் கொடுக்கிற ஆடம்பரமான வாழ்க்கைக்கோ, இந்த உலகம் தருகிற இன்பத்திற்கோ நான் அடிபணிவதில்லை. ஏனென்றால் எனக்கு ஒரு காரியம் தெரியும், என்னை வாழ வைப்பது, என்னை தள்ளின ஜனங்களுக்கு முன்பதாக என்னை உயர்த்தி வைப்பது நான் ஆராதிக்கிற தேவன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. யோசேப்பு விற்கப்பட்டார், ஆனாலும் கூட தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் அப்பா, என்னுடைய ஜெபங்களை கேளும் தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று கேட்கிறார். நடந்த காரியம் என்ன தெரியுமா? எந்த இடத்தில் யோசேப்பு தள்ளப்பட்டாரோ அதே ஸ்தானத்தில், அதே இடத்துல தேவன் அவரை ஒரு தலைவனாக மாற்றினார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முதலாவது ஊரியம் என்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அர்த்தம் பரிசுத்தத்தை காட்டி தருகிறது. வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரர் மிக அழகாக 4ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்தெடுத்தார் என்று அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். யாருடைய ஜெபத்தை கேட்கிறார் தெரியுமா?
அயோக்கியம் செஞ்சுட்டு, தேவனுக்கு பிரியமில்லாத பாவம் செஞ்சுட்டு, உலக பிரகாரமாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அந்நிய பாஷை பேசி ஆவியில் நிரம்பி தேவ சமூகத்தில் துள்ளி குதித்தாலும் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற தேவன் அல்ல. பரிசுத்தவான்களை, பரிசுத்தமுள்ள ஜனங்களை அவர் தமக்காக தெரிந்தெடுத்தார். அவர்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு பல நேரத்தில் நாம் நினைக்கிற ஒரு காரியம், ஆண்டவரே ஐயா என் ஜெபம் கேட்கப்படவில்லை. ஏதோ ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தமான காரியத்தை, பரிசுத்தம் இல்லாத அவலட்சணமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் பரிசுத்தத்தோடு வாழும் பொழுது எப்படி யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினாரோ, எப்படி யோசேப்புடைய வாழ்க்கை கர்த்தர் தலைகீழாக மாற்றினாரோ, உடைக்கப்பட்ட ஸ்தானத்தில் உயர்த்துகிற தேவன் அவர். உங்களையும் உயர்த்துவார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு காரியம் பரிசுத்தம் இருக்கணும். ஆடையில் பரிசுத்தம் அல்ல, போகிற நடையில் பரிசுத்தம் அல்ல, வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கணும். அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கணும். தேவனுக்கும் உங்களுக்குமான கனெக்ஷன் உறுதியாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்னா இந்த உலகத்தில் நீங்கள் கேட்பது எதுவோ அது பரலோகத்திலும் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஊரீம் என்பது மிக அழகான அர்த்தத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. பரிசுத்தம், வெளிச்சம். அன்றைக்கு ஆசாரியர்கள் அதை பார்க்கும் பொழுதுலாம் ஒரு ஞாபகம் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ளணும், என்னுடைய இருதயம்தான் தேவன் தங்குகிற ஆலயம். அவர் எப்படிப்பட்ட ஆலயத்துக்குள்ள கடந்து வருகிறார் தெரியுமா? பரிசுத்தமான இருதயத்தில் அவர் தங்குகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு இருதயத்தை வாஷ் பண்ணி, ஆண்டவரே என்னை கழுவுகிறேன் அப்பா. தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, என்னுடைய சுய ஞானத்திற்கு தெரிந்தோ தெரியாமலோ நான் எவ்வளவோ காரியங்களை செய்திருக்கிறேன். இன்னைக்கு என்னை மன்னிச்சிருங்கப்பா. என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை நீதிமானாக மாற்றும், உமக்கு பிரியமுள்ள ஒரு ஜனமாக என்னை மாற்றும் என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர், நிச்சயமாய் நாம் ஆராதிக்கிற தேவன் உங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்து உங்களை விடுவிக்க, உங்கள் ஜெபத்தை கேட்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரே ஒரு காரியம் நாம் அறிந்திருக்க வேண்டும். ஊரீம் பரிசுத்தத்தை காட்டுகிறது. பரிசுத்தமாய் யார் வாழுகிறார்களோ அவர்களை தேவன் தம்முடைய சொந்த ஜனங்களாக ஏற்றுக்கொண்டார். என்னைக்கு நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்களோ அன்னைக்கு இயேசு அப்பா என்று கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் வல்லமைய, அதிகாரத்தை, பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோமே ஆனால் எப்பொழுது வேண்டுமானாலும் ஆண்டவரே எனக்கு காரியங்களை செய்யும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. முதல்ல ஒரு காரியத்தை பார்த்துட்டோம். ஊரீமுக்கு அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அர்த்தம் லைட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லைட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேகமாக இரண்டாவது ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் எடுத்து வைக்கும்படியாக விரும்புகிறேன். இரண்டாவது ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆசாரனுடைய அந்த இருதயத்தின் பக்கத்தில் இருக்கிற ஒரு அட்டையில் இருக்க வேண்டிய இரண்டாவது ஒரு காரியம் தும்மீம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரதான ஆசாரியன் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போகும் பொழுது அவனுடைய இருதயமான அட்டையில் வைத்திருக்க வேண்டிய இரண்டாவது ஒரு காரியம் தும்மீம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தும்மீமுக்கு ஒரு மிக அழகான ஒரு அர்த்தம் கொடுத்திருக்கிறார்கள். பெர்ஃபெக்ட் ஆர் ட்ரூத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒழுக்கமுடையது மற்றும் உண்மை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு பார்க்குறோம், உண்மை இன்னைக்கு குறைஞ்சு போயிருக்குது. கிறிஸ்தவர்கள் மத்தியில் வாயை திறந்தாலே கதையை சுற்றுறதுக்கு அளவே இல்லாத மாதிரி சுற்றுவாங்க. வாயை திறந்தாலே பொய் சொல்றதுல நம்பர் 1 இருப்பான். ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, இந்த சபைக்கு போகிறவங்களா நம்ம நம்பலாம், அந்த சபைக்கு போகிறவங்க அவங்கள நம்பலாம். ஆனால் இன்னைக்கு பார்க்குறாங்க, சபைக்கு போகிறவங்களா அவங்கள விடவும் இவங்க நல்லா இருக்கிறாங்களேயான்னு பேசுகிற காலத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு உண்மை தேவ ஜனங்களுக்குள்ளே குறைந்து போயிருக்கிறது. விவேகானந்தர் அவர் சிறு வயசுல இருக்கும் பொழுது அவருக்கு கதை சொல்வது ரொம்ப பிடிக்கும். நீண்ட நேரம் கதைகளை ரொம்ப அழகா பேசுவார். அவர் சொல்லும் பொழுதே வேற எதையும் கவனிக்க தோணாது. அந்த அளவுக்கு ரொம்ப அழகா கதை சொல்லுகிற ஒரு மனிதன் தான் விவேகானந்தர். ஒரு நாள் அவர் பள்ளிக்கூடத்திலே படித்து கொண்டிருக்கும் பொழுது
அவர் நண்பர்களோடு கூட கதை பேசிகிட்டே இருக்கிறார். ரொம்ப ஜாலியாக இவர் உட்காந்து கதை சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறார். கூட இருக்கிற பசங்களும் ரொம்ப அழகாக ஜாலியாக அவருடைய கதையை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உள்ள பாடம் எடுக்க வந்த டீச்சர் வந்து 10 நிமிஷமாக என்னெல்லாமோ எடுத்தாலும் இவர்களுடைய கவனம் முழுவதுமே விவேகானந்தர் மேலே இருக்குது. ஏன்னா அவர் கதை விட்டார்னா ரொம்ப அழகாக கதை விடுவார் போல. அந்த அளவுக்கு பயங்கரமாக பேசுகிற மனுஷன் ரொம்ப அழகாக கதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 10 நிமிடங்கள் கழித்து அந்த டீச்சர் இவர்கள் கதை பேசுவதை பார்த்து லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிற விவேகானந்தரோடு கூட இருக்கிற எல்லாரும் எழும்பி நில்லுங்க அப்படின்னாங்க. எல்லாம் வரிசையாக குடுன்னு எழும்புனோன்னு சொன்னாங்க, கடைசியாக நான் நடத்தின இந்த 10 நிமிடத்தில் நான் நடத்தின இந்த பாடத்தை குறித்து சில கேள்விகளை உங்கள் மத்தியில் கேட்க போகிறேன். கரெக்டாக சொல்லலைன்னா இன்னைக்கு உரிச்சு எடுத்துருவேன் அப்படின்னாங்க. வரிசையாக கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார்கள். எல்லாவனும் மாங்கன்னு மண்டை ஆடிட்டு இருக்கிறான். ஏன்னா கதை விட்டதெல்லாம் நம்ம விவேகானந்தர். ஒரு பயிலுக்கு ஆன்சர் தெரியலை. கடைசியில் விவேகானந்தர் இடத்துல அந்த டீச்சர் கொஸ்டினை கேட்டாங்க. ஆனால் விவேகானந்தர் இருக்கிறாரே சரியாக பதிலை சொல்லிட்டு உட்கார்ந்துட்டாரு. இப்போ பக்கத்தில் இருந்தவெல்லாம் பார்க்குறான், எல்லாம் உன் கதையை கேட்டு நாங்கள் நின்றுட்டுருக்குறோம், ஆனால் நீ கதையும் விடுற பாடத்தையும் கவனிக்கிற, நீ உட்கார்ந்துட்ட, இல்லை நாங்கள் நின்றுட்டுருக்குறோமே அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த டீச்சர் சொல்கிறாங்க, வா எல்லாரும் கம் ஃப்ரெண்ட், முன்னாடி வா, தூக்கி போட்டு அடிக்க போகிறேன், உனக்கு ஒரு கவனிப்பு இல்லை பாரு. விவேகானந்தர் எவ்வளவு அழகாக கவனித்து எவ்வளவு அழகாக ஆன்சர் பண்ணுறாரு, நீலாம் இருந்து என்ன பிரோஜனம் ஃப்ரெண்டில் கூப்பிட்றாங்க. விவேகானந்தர் பார்த்துட்டு இருந்தவர் உடனே எழும்புறாரு. எழும்பிட்டு சொல்கிறாரு, இல்லை மேடம், அவங்க இந்த பாடத்தை கவனிக்காமல் இருந்ததுக்கு காரணம் நான் தான் கதை பேசிக்கிட்டே இருந்தேன். நான் பேசின கதையில் அவர்கள் மூழ்கி இருந்தபடியினால இந்த பாடத்தை அவங்க கவனிக்கவே இல்லை, அதுதான் காரணம், என்னை மன்னித்து விடுங்க என்று கேட்டார்கள். உடனே விவேகானந்தரை பிடிச்சி 4 அடி கொடுத்து மறுபடியும் எல்லாரும் கிளாஸுக்கு போகணும் உட்கார வச்சுட்டான். பக்கத்தில் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் டவுட்டு, இவன் ஒழுங்காக தானே சொன்னான், இவன் அழகாக கம்முன்னு இருந்திருக்க வேண்டியது தானே, இவன் இருந்திருந்தா இவனை யார் அடிக்க போகிறா, இவன் அமைதியாக இருந்திருக்கலாமேன்னு சொல்கிறாங்க. சரி பார்ப்போம், விவேகானந்தரிடத்தில் போய் கேட்கலாம், ஏன் இப்படி செய்தா என்று கேட்கலாம் என்று விவேகானந்தரிடத்தில் போனார்கள். அப்பொழுது விவேகானந்தர் மிக அழகான ஒரு வார்த்தையை தன்னுடைய நண்பர்களை பார்த்து சொன்னார். என்ன தெரியுமா? பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே, உண்மையை சொல்லி மாட்டிக்கொள், ஏனென்றால் பொய் வாழ விடாது என்று சொன்னார். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், இப்போ பொய் சொல்லி நம்ம நல்லா இருந்துடலாம், அங்கே பொய் சொல்லி நான் வாழ்ந்துடலாம், இவனை ஏமாற்றி நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஏமாத்துற நேரம் நல்லா தான் இருக்கும், ஏமாத்துற நேரம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம்லாம் கிடைக்கும். அவனை ஏமாற்றும் பொழுது உலகத்தில் கிடைக்காத சந்தோஷம் எல்லாம் அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் வந்துடும். ஆனால் அந்த பொய் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை வாழ விடாத அளவுக்கு வாழ்க்கையின் கடைசி நொடி வர, till the last breath of our life it will follow, கடைசி நொடி வரை அது நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தும்மியம் என்பது பொய் சொல்லாமல் உண்மையை மாத்திரம் சொல்லுகிற அனுபவம். மனுஷரிடத்துல மாத்திரம் இல்லை, ஆண்டவருக்கு பயபக்தியோடு, ஆண்டவரை இனி நான் பொய் சொல்ல மாட்டேன்ப்பா, இனி என்னுடைய வாழ்க்கையில் அக்கிரமம் செய்ய மாட்டேன் தகப்பனே, இனி பெர்ஃபெக்டான வாழ்க்கையை வாழுவேன், ஆண்டவர் பிரியப்படுகிற வாழ்க்கை, தேவனுக்கு உகந்த வாழ்க்கை நான் வாழுவேன். ஒப்பு கொடுத்து பாருங்கள், நிச்சயமாய் பரிசுத்தம் உள்ளவர்களை, உண்மை செல்லுகிறவர்களை அவர் தம்முடைய ஜனமாக மாற்றுகிறார். அவர் தம்முடைய ஜனமாக மாற்றும் பொழுது கர்த்தர் செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்க வேண்டுமானால் நாம் உண்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும், தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ வேண்டும், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக மாற வேண்டும். அனனியா சற்பிராளை குறித்து நாம் வாசிக்கிறோம் வேத புஸ்தகத்தில். அந்த காலத்தில் அப்போஸ்தலர்கள், ஆதி அப்போஸ்தலர்கள் தங்களுடைய நிலங்களை விற்று கர்த்தருக்காக கொடுக்கும்படியாக, ஊழியத்திற்காக கொடுக்கும்படியாக சொல்லுகிறார்கள். அனானியாவும் சற்பிராளும் அவர்கள் தங்களுடைய நிலங்களை விற்கிறார்கள். ஆனால் ஒரு பங்கை தன்னுடைய வீட்டில் மறைத்து வைத்து கொண்டார்கள். இப்போ சபைக்கு வர்றாங்க, அப்போஸ்தலர் இடத்துல கொண்டு வந்து கொடுக்குறாங்க, ஐயா வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அப்போஸ்தலர்கள் கேட்கிறார்கள், ஐயா இவ்வளவுதானா, எல்லாம் கிளியராக கொண்டு வந்துட்டீங்களா? அப்போ இவங்க சொல்கிறாங்க, ஆமாய்யா
எல்லாமே கொண்டு வந்துட்டோம், எங்கள்கிட்ட எந்த மிச்சமும் இல்லை, எல்லாமே ஆண்டவருக்கு என்று கொண்டு வந்துட்டோம், இந்த ஊழியத்திற்கு கொண்டு வந்துட்டோம், எங்களுக்கு எந்த பேலன்ஸும் எங்கள் வீட்லேயோ எங்கே நாங்கள் ஒழித்து வைக்கலாம். ஆனால் திருட்டு பயலுக வீட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு வந்துருக்குறாங்க. நடந்த காரியம் என்ன தெரியுமா? தேவ கோபம் வந்தது, தேவனுடைய அக்கினி வந்தது, அந்த இடத்திலே அவர்கள் மரித்து போனார்கள் என்று வேத புஸ்தகம் சொல்லி இருக்கிறது. உண்மை இல்லாதவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இன்னைக்கு தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிற தேவனாக இருக்க. இன்னைக்கு தாழ்மையோடு தேவ சமூகத்தில், ஆண்டவரே நான் பொய் சொல்லி இருக்கிறேன்ப்பா, எத்தனையோ இடத்துல தவறுதலாக பேசியிருக்கிறேன், ஆண்டவரே எத்தனையோ இடத்துல நான் எப்படியெல்லாமோ வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன்ப்பா, அனனியாள் சர்ப்ராளை போல எத்தனையோ காரியங்களை நான் பொய் சொல்லி இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன்ப்பா, இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுறேன், ஆண்டவர் உண்மை நான் நம்பி நான் உண்மையே பேசுவேன் என்று தேவ சமூகத்தில் சொல்லும் பொழுது தேவ ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்க. இன்னைக்கு பொய் சொல்கிற எல்லாருடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும் பொழுது இன்னைக்கு அழுது கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் என்னுடைய வாழ்க்கையில் ஏமாற்றினாலும், ஏமாற்றப்பட்ட இடத்துல கர்த்தரனை ஆசீர்வதித்திருக்கிற ஒரே ஒரு காரியம், ஏதோ தேவ கிருபையில், ஏதோ தேவ பிரசன்னத்தில் கொஞ்சமாக ஆண்டவரே என்னை பலப்படுத்துமப்பா, ஆண்டவர் இந்த காரியங்களில் நான் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்தில் கேட்டபடியினால் தேவன் இம்மட்டுமா என்னை நடத்துகிறது போல உங்களையும் கர்த்தர் நடத்துவார், உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி உங்களை பெருக பண்ண, உங்களை உயர்த்த அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய 2 காரியத்தை இந்த காலை நேரத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். முதலாவது ஒரு காரியம், ஊரிம் என்பது வெளிச்சத்தை காட்டுகிறது. ஆசாரியன் உள்ளே போகும் பொழுது அவருக்குள்ளே இருக்க வேண்டிய அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே செல்லும் பொழுது அவர்களுக்குள்ளே இருக்க வேண்டிய 2 முக்கியமான அனுபவம் தான். ஊரிம் என்பது எதை காட்டுகிறது தெரியுமா? வெளிச்சத்தை காட்டுகிறது. அந்த பரிசுத்தம் இல்லாமல் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகவே முடியாது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் திறந்து கொடுத்திருக்கிறார். அந்த பிரசன்னத்தை நமக்காக அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். வல்லமையை நமக்காக ஊற்றுகிற தேவனாக இருக்கிறார். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக நம்மை மாற்றி இருக்கிறார். 2வது பார்க்கிறோம், தும்மிம் என்பது மிக அழகான ஒரு காரியத்தை கற்றுத்தருகிறது. உண்மையை பேசுகிற ஒரு அனுபவம், உண்மையை பேசுகிற அனுபவம், பெர்ஃபெக்டான ஒரு லைஃப், தேவனுக்கு பிரியப்படுகிற கரெக்டான வாழ்க்கை, தேவனுக்கு பிரியப்படுகிற உண்மையான வாழ்க்கை, தேவன் விரும்புகிற பரிசுத்தமுள்ள வாழ்க்கை யார் வாழ்றீங்களோ நிச்சயமாய் தேவ ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதெல்லாம் விண்ணப்பம் பண்ணுறோமோ, எதெல்லாம் தேவ சமூகத்தில் கேட்கிறோமோ, எந்தெந்த காரியத்தை சொல்லி தேவ சமூகத்தில் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ எல்லாவற்றிற்கும் தேவ ஆவியானவர் பதிலளிப்பார். உங்களை தப்புவிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நிச்சயமாக வருகிற நாட்களில் தேவ மகிமை உங்களை தாங்கும், அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். பகலில் வெயிலாயிலும் இரவிலே குளிராயிலும் உங்களை சேதப்படுத்துவதில்லை என்று சொன்னது போல நிச்சயமாய் தேவ ஆவியானவர் எல்லா இக்கட்டுகளிலிருந்து, எல்லா போராட்டங்களிலிருந்து, வருகிற எல்லா சூழ்நிலையிலும் அவர் உங்களை தப்புவிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். நீங்கள் செய்ய வேண்டிய 2 காரியம், பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை, உண்மை உள்ள வாழ்க்கை. எனக்கு இருதயத்தில் பதித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவரே பரிசுத்தமாக இருப்பேன், உண்மை உள்ளவனாக இருப்பேன். ஆண்டவருடைய சமூகத்தில் பொருத்தனையோடு இனி வருகிற நாட்களில் மேற்கொண்டு பாருங்கள். நிச்சயமாய் தடைகளை உடைத்து போடுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி. சகோதரர் எபிசாம் மூலமாக பகிரப்பட்ட இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜெபம் தேவையா? நீங்கள் எந்த நேரத்திலும் 9952813788 என்ற எண்ணிற்கு எங்களை அழைக்கலாம். எங்கள் அதிகமான பிரசங்கங்கள் மற்றும் நேரடி ஆராதனைகளை லைவ் வர்ஷிப் காண யூடியூப் உள்ள எங்கள் சேனலை பாருங்கள். RHEMAMINISTRIESNGL. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.